வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இஎல்சிபி, அதாச்சும் மனித உயிரை காக்கும் இஎல்சிபி. இந்த இஎல்சிபி சுவிட்ச் வந்து எதற்கு இபி லைன்ல வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கொடுக்கறோம், எதனால கொடுக்கறோம் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன விளக்கப்படத்தை நான் அந்த டிராயிங்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டிஎன்இபி, அதாச்சும் தமிழ்நாடு கவர்மெண்ட் மின்சாரத்துறை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா எல்லாருடைய வீட்லயுமே இஎல்சிபி வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லுது. காரணம் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஷாக்ல இருந்து மனித உயிரை காப்பாற்ற இஎல்சிபி ஒவ்வொரு வீட்லயுமே இபி லைன்ல வந்து கட்டாயமா பொருத்த வேண்டும். இது வந்து எல்லாத்துக்குமே பாதுகாப்பு. எல்லா வீட்லயுமே இந்த இஎல்சிபி அப்படிங்கிற சுவிட்ச் வந்து மெயின் பக்கத்துல நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதாச்சும் டிஎன்இபி வந்து எல்லாருமே சொல்றாங்க. ஸோ கட்டாயமா எல்லார் வீட்லயுமே இஎல்சிபி பொருத்தணும். ஸோ இஎல்சிபி வந்து என்ன வேலை செய்யும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு சின்ன காணொலி மூலம் இந்த விளக்கப்படத்துல வந்து நான் சொல்ல இருக்கிறேன், காணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இஎல்சிபி ஒரு சுவிட்ச் தான். ஸோ எல்லா சுவிட்சும் மாதிரி இஎல்சிபி ஒரு சுவிட்ச் தான். ஸோ இந்த சுவிட்ச் வந்து அட்வான்ஸாக என்ன வேலை பண்ணுது அப்படிங்கிறது தான் இதனுடைய விளக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இபி சப்ளை வந்து இன்புட் நம்ம கொடுத்துட்டோம். இபி சப்ளை வந்து இன்புட் கொடுத்துருக்கோம். இதுதான் இஎல்சிபி சுவிட்ச். இந்த சுவிட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மல் நம்ம வீட்டில் வந்து எம்சிபி சுவிட்ச் பார்த்துருப்போம். ட்ரிப் ஆகுத சுவிட்ச், ஏதாச்சும் லோடு ஏதாவது ஷார்ட் ஆச்சு அப்படின்னா ட்ரிப் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு சுவிட்ச் மாடலில் தான் இந்த இஎல்சிபி சுவிட்ச் இருக்கும். இதனுடைய வேலை என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து இபி சப்ளை வந்து இன்புட் கொடுத்துட்டோம். இபி சப்ளை இன்புட் கொடுத்து அவுட்புட் வந்து நம்ம மேல இருந்து அவுட்புட் எடுத்துருக்கிறோம். ஸோ இது வந்து நார்மல் ப்ராசஸ். இப்போ என்ன அப்படின்னா இபி சப்ளை இன்புட் கொடுத்து சுவிட்சை ஆன் பண்ணி விட்டுருக்கோம். சுவிட்சை ஆன் பண்ணி விடும்போது என்ன செய்யணும்னா இபி சப்ளை அவுட்புட் வழியாக கடக்கும். இன்புட் வழியாக போய் அவுட்புட் வழியாக கடந்து நேராக லோடு எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்க்கும். லோடுக்கு போகும். இதில் வந்து நம்ம லோடாக கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு பல்ப்பு லோடாக கொடுத்துருக்குறோம். ஸோ அதுக்கு முன்னுக்கூட்டி ஒரு சுவிட்ச் இருக்குது. இந்த சப்ளை நேராக போகும்போது இந்த சுவிட்சில் வந்து கட்டாயம் நிற்கும். சுவிட்சை ஆன் பண்ணிட்டோம்னா சுவிட்சை கடந்து லோடுக்கு வந்து சப்ளை போய் நியூட்ரி வழியாக ரிட்டர்ன் ஆகி மறுபடியும் இபி கிரிட்டுக்கே ரிட்டர்ன் ஆகி நார்மல் ப்ராசஸாக அந்த லோடு வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது வந்து நார்மல் ப்ராசஸ். அதாச்சும் ஒரு சப்ளை வந்து லோடுக்கு போய் ரிட்டர்ன் ஆகுறது, லோடை எரிய வச்சுட்டு ரிட்டர்ன் ஆகுறது ஒரு நார்மல் ப்ராசஸ். இதில் என்ன வேலையை பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து மனித உயிரை வந்து காக்கும் இஎல்சிபி. அது என்ன மனித உயிரை காக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாத்தீங்க அப்படின்னா பேஸ் லைனை தொட்டா நமக்கு வந்து கரண்ட் அடிக்கும். மனுஷங்க எல்லாத்துக்குமே கரண்ட் எப்படி அடிக்கும் அப்படின்னா பேஸ் லைனை தொட்டா கரண்ட் அடிக்கும். ஸோ பேஸ் லைனை வந்து நம்ம தெரியாதனமா அப்போ தொட்டுட்டோம். பாத்தீங்கன்னா ஒரு மனித படத்தை வரைஞ்சிருக்கேன். அவன் தரையில எருத்துல நிக்கிறான். பாத்தீங்கன்னா அவன் கை வந்து தெரியாம பேஸ் ஒயர்ல படும்போது என்ன ஆகும்னா இவனுக்கு எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிச்சிடும். எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிச்சிடும் அப்படிங்கும் போது இந்த சுவிட்ச் இல்லாத பட்சத்துல டைரக்டா இபி லைனா இருந்துச்சு அப்படின்னா அந்த சுவிட்ச் இல்ல, டைரக்டா இன்புட் அவுட்புட் டைரக்டா இருக்கு அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா இந்த பேஸ் சப்ளை நேரம் மனுஷனுக்கு பாஞ்சு தர வழியா போய் மனுஷனை வந்து ஆல் அவுட் ஆயிரும். இப்படிதான் ஒரு மனுஷன் வந்து கரண்ட்ல அடிப்படுறான். ஸோ இதை தடுக்கிறதுக்கு நம்ம இஎல்சிபி சுவிட்ச் மாட்டியிருக்கோம். இந்த சுவிட்ச் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நேரத்துல இந்த சுவிட்ச் இல்லாத டயத்துல அவனுக்கு டைரக்டா கரண்ட் பாஞ்சு அவன் அவுட் ஆயிடுவான். இந்த சுவிட்ச் வந்து இருந்துச்சு அப்படின்னா இடையில இந்த சுவிட்ச் இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா பேசிக்கா இந்த சுவிட்சினுடைய அதுக்கு முன்னாடி இந்த சுவிட்சினுடைய வேலை என்ன அப்படின்னா இப்போ இந்த லோடு வந்து ஒரு 3 ஆம்ஸ் கரண்ட் எடுக்கு அப்படின்னா இது 3 ஆம்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கும். இந்த சைடு 3 ஆம்ஸ் கரண்ட் வந்து பேய்கிட்டு இருக்கும். ஸோ போய் ரிட்டர்ன் வந்து அந்த நியூட்ரலியா 0 ஆகுறது அந்த 3 ஆம்ஸ்ல வந்து 0 ஆகணும். ஸோ அப்படி வந்து நார்மல் அதாச்சும் எதுவுமே கைப்படாத வகையில இந்த லோடுக்கு கரெக்டா போய் நியூட்ரு ஆகிக்கிட்டு இருக்கும். இப்போ இதுக்கு இடையில மனுஷ கை வந்து அதில் பட்டுட்டு அப்படிங்கும் போது 3 ஆம்ஸுக்கு பதிலாக அதாச்சும் 3 ஆம்ஸ் எடுக்கும், 3 ஆம்ஸ் ரிட்டர்ன் ஆகாது. அதாச்சும் 3 ஆம்ஸுக்கு மேலேயே கரண்ட் எடுக்கும். மேலே கரண்ட் எடுக்கக்கூடிய அதாச்சும் லோட தாண்டி கரண்ட் எடுக்காம நம்ம மேலே ஷாக் அடிக்கி அதனால ஒரு கரண்ட் எடுக்கும். அப்போ 3 ஆம்ஸுக்கு மேலே கரண்ட் எடுக்கும். 3 ஆம்ஸுக்கு மேலே கரண்ட் எடுத்து நியூட்ரு வழியா ரிட்டர்ன் போறது வந்து இந்த 3 தான் காமிக்கும். அதாச்சும் 3 ஏற்கனவே எடுத்துக்கிட்டு இருக்கு. நம்மளை தொடும்போது அது ஒரு 4 5 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 வந்து ரிட்டர்ன் ஆகாது. அதுக்கு தேவை வந்து 3 தான் ரிட்டர்ன் வழியா கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அந்த 2 ஆம்ஸ் வந்து நம்ம மனசு உடல்ல பாஞ்சு சப்ளை ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து இது சென்ஸ் பண்ணும். நம்ம எத்தனை ஆம்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நமக்கு எத்தனை ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த இஎல்சிபி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து கொஞ்சம் எர்த்துக்கு போய் ஏதாச்சும் மனசு வழியா போய் எர்த்துக்கு போய் கரண்ட் வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னா ஏதோ ஒன்று சம்திங் நடக்குது அப்படின்ட்டு இது புரிஞ்சுக்கிறோம். அதாச்சும் இதில் உள்ள செட்டிங் அப்படி அந்த செட்டிங் படி இதுக்கு வந்து சரியா அந்த நியூட்ரு கிடைக்கல, லோடுக்கு தக்கன அவுட்டு கிடைக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த சுவிட்ச் வந்து ட்ரிப் ஆயிரும். உள்ள காயில் வச்சிருப்பாங்க, அந்த காயில் எனர்ஜி ஆகி இந்த சுவிட்ச் வந்து ட்ரிப் ஆயிரும். ட்ரிப் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இன்புட் அவுட்புட் ஆகாது.
இன்புட் போய் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நிச்சயம் இந்த சைடு கரண்ட் போகாது. அதனால இங்க போகக்கூடிய சப்ளை வந்து கட் ஆயிரும். இது வந்து எவ்வளவு ஆம்ஸுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மில்லி ஆம்ஸுக்கே கொடுத்துருக்காங்க. அதாச்சும் ஒரு மில்லி ஆம்ஸ் 1000 மில்லி ஆம்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆம்ஸு. இது வந்து ஒரு 30 மில்லி ஆம்ஸ் மனுஷ உடல்ல கரண்ட் பாஞ்சாலே வச்சு ஒரு 2 செகண்ட்ல டக் டக் அப்படிங்கிற 2 செகண்ட்ல ட்ரிப் ஆக்கி விட்டுரும். அதனால நம்ம உயிருக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அதனாலதான் இந்த இஎல்சிபி சுவிட்ச் வந்து எல்லார் வீட்லயும் மாட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் திருப்பியும் சொல்றேன் என்ன அப்படின்னா, அந்த இஎல்சிபி எப்படி வேலை செய்யுது அப்படின்னா 3 ஆம்ஸ் கரண்ட் கொடுக்கு லோடு வந்து கரெக்டா 3 ஆம்ஸ் எடுத்துக்கிட்டு ரிட்டன் 3 ஆம்ஸுக்குள்ள ரிட்டன் வந்து 0 ஆக்கி அனுப்பிக்கிட்டு இருக்கு. இப்போ மனுஷன் அதுல தொட்டான் அப்படின்னா அந்த 3 ஆம்ஸ் 5 ஆம்ஸ் ஆயிரும். ஆனா லோடு எடுக்கக்கூடியது 3 ஆம்ஸ் மட்டும் தான். அதுல வந்து இங்க இருந்து சென்ஸ் பண்ணது 5 ஆம்ஸ் கொடுக்குறமே, அப்போ 3 ஆம்ஸ் தான் நமக்கு ரிட்டன் அடிக்க, அந்த 2 ஆம்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இது என்ன செய்யும் அப்படின்னா ட்ரிப் ஆயிரும். இதுதான் என்னுடைய ப்ராசஸ். இதைத்தான் எல்லாருமே எல்லார் வீட்லயும் மாட்டணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். கண்டிப்பா ஒவ்வொரு வீட்லயுமே இந்த இஎல்சிபி அப்படிங்கிற சுவிட்ச் வந்து இருக்கணும். ஸோ மனுஷ உடம்புல பட்டா மட்டும் தான் ஆஃப் ஆகுமா அப்படின்னா அது மட்டும் இல்ல, செவுத்துலயோ வேற எங்கேயாச்சும் ஈரமா இருக்க இடத்துலயோ இல்லைன்னா ஒரு இரும்பு பொருள்லையோ எதுலையாச்சும் டச் ஆகுனா கூட, பேஸ் ஒயர் டச் ஆகுனா கூட இந்த சுவிட்ச் வந்து ஆஃப் ஆயிரும். ஒரு சேஃப்டிக்காண்டி இந்த சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். அதாச்சும் இரும்பு பொருளை தொட்டா கூட நான் சொன்னதுதான் அங்கேயும் நடக்கும். அதாச்சும் மனுஷன் மேல தொட்டாலும் மனுஷன் மேல கரண்ட் பாஞ்சு அந்த ஆம்ஸ் வந்து வேஸ்ட் ஆகி இடத்துக்கு போவோம். அதே மாதிரி செவுத்துல பாஞ்சாலும் இந்த ஆம்ஸ் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால ரிட்டர்ன் ஆகாது, எக்ஸ்ட்ரா போகும். அது எதனால போகுது அப்படின்னு சென்ஸ் பண்ணி இது ஆஃப் ஆயிரும். இதுதான் என்னுடைய ப்ராசஸ். எல்லாருமே இஎல்சிபி அப்படிங்கிற ஒரு சுவிட்சை வந்து எல்லார் வீட்லயுமே மாட்டுங்க. இந்த இதுல வந்து நான் டிராயிங்கா தான் நான் கொடுத்துருக்கேன். இனி வரக்கூடிய வீடியோவில் அந்த இஎல்சிபி வந்து எப்படி நேரடியாக வேலை செய்யுது அப்படின்னு ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு அந்த சுவிட்சை வச்சு சப்ளை கொடுத்து நான் காமிக்கிறேன். ஒவ்வொரு வீட்லையுமே இஎல்சிபி அப்படிங்கிற சுவிட்ச் வந்து கட்டாயமாக இருக்கணும். இபி லைன் அதாச்சும் எலக்ட்ரிக்கல் சப்ளைல இருந்து நம்ம உயிரை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு இஎல்சிபி அப்படிங்கிற சுவிட்ச் வந்து கட்டாயம். இதைத்தான் ரெக்கமெண்ட் கவர்மெண்ட் வந்து பண்றாங்க. கட்டாயமா எல்லாருமே மாட்டுங்க. நன்றி, வணக்கம். இந்த மாதிரி வீடியோ வந்து நாங்க அடுத்தடுத்து போட்டுக்கிட்டு இருப்போம். பயனுள்ள எலக்ட்ரிக்கல் வீடியோ, என்னென்ன அத்தியாவசியமா எலக்ட்ரிக்கல் லைனுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம காணொலியில வந்து கண்டிப்பா நம்ம சேனல்ல போட்டுக்கிட்டு இருப்போம். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோ வந்து காணொலியை நாங்க போடுறோம். நன்றி.